பிரபலமானது. ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வரருக்குப் பின்னால் உள்ள ஞானபிரசூனாம்பா இங்கே வாயு வடிவில் உருவானதற்குப் பின்னால் புராணங்கள் என்ன சொல்கிறது? முக்தி தருபவராக ஒருமுறை வாயுதேவர் கற்பூரத்தால் ஆன லிங்கத்தை வழிபட்டு இறைவனின் அருளை வேண்டி தவம் செய்தார். அதைப் பார்த்துப் பாராட்டிய ஈஸ்வர் அவர் மீது இரக்கம் கொண்டு வாயுதேவர் பிரபஞ்சம் முழுவதையும் எல்லா உயிரினங்களையும் காற்றின் வடிவில் நிரப்பும் வகையில் வரங்களை அளித்தார். வாயுதேவர் வழிபட்ட கற்பூர லிங்கம் வாயுலிங்கம் என்று அறியப்பட்டு வழிபட்டது பொதுமக்களால். அந்த கற்பூரலிங்கமே இங்கு வாயுலிங்கமாகவும் சுயம்புவாகவும் உருவாகியுள்ளது. பார்வதி தேவி ஞான பிரசனாம்பா என்று வழிபடப்படுவதற்கு பின்னால் ஒரு பிரபலமான கதை உள்ளது. ஒருமுறை பரமேஸ்வரர் கோபத்தில் பார்வதி தேவியை சபித்தார். எனவே அம்மையார் ஒரு சாமானியராக பூமிக்கு வந்து பின்னர் இத்தலத்தை அடைந்து இறைவனை வேண்டி தவம் செய்தார். அப்போது சிவபெருமான் தோன்றி மேலும் சக்திகளை அருளினார். அப்படித்தான் சுவாமி